நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை பத்தி பார்க்க போறோம். அந்த கேரக்டர் யாரு அப்படின்ட்டு நீங்க தம்ப்நெயில பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சிவகார்த்திகேயன் சார் அவர்கள் தான். ஆக்டர் சிவகார்த்திகேயன். இப்போ நம்ம சினி ஃபீல்டை பத்தி பேசணுமா, அவங்கள பத்திலாம் பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஃபீல்டுலையுமே ஒரு ஒரு இடத்த டச் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை பத்தி நம்ம பேசுறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஃபீல்டில், ஏதோ ஒரு ஃபீல்டில் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட பொட்டென்ஷியல், அவங்களோட உழைப்பை வந்து போட்டிருக்காங்க, எப்படி ஜெயிச்சிருக்காங்க, அதை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய பர்சன் தான் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் சார் அவர்கள். இப்போ இந்த ஆக்டர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு டிவி ஷோவில் ஜஸ்ட் ஒரு காமெடியனாக வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து அதில் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு சினி ஃபீல்டு ஓகேங்களா, அதாவது இந்த வெள்ளித்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த சினிமா உலகத்துக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகுறாரு. சின்ன 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 பட்ஜெட் படங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு ஐகானிக் ஹீரோவா அவர் வந்து வளர்ந்துருக்காரு. நம்ம பார்க்க வேண்டியது அவரோட தொழில் பக்தி. அவர் எந்த அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை லவ் பண்ணி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பொசிஷனா அவர் அடைஞ்சிருக்கலாம். அவர் வந்துட்டு எடுத்த உடனே வரல, கரெக்டுங்களா? சின்ன சின்னதா எவ்வளவு அவமானங்கள் பட்டிருப்பாரு. அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு காமெடியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்மளை சிரிக்க வைப்பாங்க. ஆனா அந்த ஒரு வேலையில இருக்கக்கூடிய கஷ்டம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு ஹியூமனிட்டி சொல்லுவாங்க, அந்த ஒரு காமெடி சென்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, வராதுங்க. நிறைய பேர் நம்ம எல்லாருமே வந்துட்டு மனசுல இருக்குமா தான் வச்சிருக்கோம். நம்மளால ஈஸியா வந்துட்டு அடுத்தவங்களை சிரிக்க வைக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களை நம்ம ரொம்பவே மதிக்கணும். பொதுவா எனக்கு எல்லாமே ஒரு சினிமா பார்க்க போறோம், ஒரு படம் பார்க்க போறோம்னா அதுல அந்த காமெடியன் யாரு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த டிவி ஷோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமெடி ஷோஸை வந்து அதிகமா லைக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்படி ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள போகும் பொழுது காமெடியன் அப்படிங்கிற ஒரு நேம் தான் வந்து இருக்கும். அது ரொம்பவே வந்துட்டு சில நேரங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ஒரு குவாலிட்டியில கூட அதை அவங்க சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? காமெடியன் தானே அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய சின்ன சின்ன காமெடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் கீழ்த்தரமாக நடக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மீடியாவில். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவர் தான் சிவகார்த்திகேயன் சார் அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த தொழிலை எந்த அளவுக்கு லவ் பண்ணி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஒரு பொசிஷனை வந்திருக்க முடியும். சாதாரண பாதை கிடையாது இந்த பாதை. அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது எவ்வளோ வாய்ப்புக்காக அலைஞ்சிருப்பாரு. இங்கே என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது. சிலருக்கு அது ரொம்ப ஈஸியா கிடைக்கும், சிலருக்கு கொஞ்சம் போராடி வாங்க வேண்டியதா இருக்கும், கரெக்டுங்களா? அப்படி அதை கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த விதத்துல வந்துட்டு நம்ம நிறைய பேரு தப்பு பண்ணுவோம், ஓகேங்களா? சிலரு எடுத்த உடனே ஏன் பொசிஷனுக்கு இது வேண்டாம், நான் ஹை லெவல்ல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போம். அதுவுமே மிகப்பெரிய தப்பா இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு லெவலுக்கு நம்மளால வர முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் செஞ்சிருக்காங்க. நிறைய டிவி ஷோஸ் வந்துட்டு இப்பெல்லாம் அவர் இப்ப நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட பழைய அந்த டிவி ஷோஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோ கிளிப்பிங்ஸை நம்மளால சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. நான் அதை பார்த்து வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு வந்துட்டு அவரு அப்போ பண்ண அந்த ஒரு ரொம்ப ஓல்டு வீடியோ வந்து அவ்வளோ பாப்புலரா இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஒரு லேடி கெட்டப், அதுவுமே அது கொஞ்சம் கிளாமரான கெட்டப். அந்த ஒரு கெட்டப்பை வந்துட்டு போட்டுக்கிட்டு நடிச்ச ஒரு காமெடி ஆக்டர் இன்னைக்கு மிலிட்ரி மேனா வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்றாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் அன்னைக்கு அந்த ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம எவ்வளோ சிரிச்சிருப்போம், கரெக்டுங்களா? அவ்வளோ வந்துட்டு தன்னை எந்த அளவுக்கு வந்துட்டு கொடுக்க முடியுமோ ஃபீல்டுக்கு அந்த அளவுக்கு அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னைக்கு அவரோட பொசிஷன் வந்துட்டு ஹையா வந்து போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பேசணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் சார் அவர்கள்கிட்ட இருந்து என்னன்னா டெடிகேஷன், ஒர்க் மேல இருக்கக்கூடிய லவ், என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை,
நான் செய்வேன்ற ஒரு பிடிவாதம், அதுக்கும் மேலே இருக்கிறது என்னன்னா ஆசை. அதுதான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். என்னன்னா அவர் பேர் எனக்கு அந்த ஒரு ஆக்டர் பேர் ஞாபகம் இல்லை. இவர் வந்து என்னன்னா இந்த சீரியல்ஸ் இருக்கு இல்லையா, சீரியலில் எனக்கு ரோல் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு. நீ சீரியலுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், நீ வந்து உனக்கு இருக்கிற பொட்டென்ஷியலுக்கு நீ சினிமாவுக்கு ட்ரை பண்ணு, எனக்கு சினிமாவா எனக்கும் ஆசை தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியலன்னு நினச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நீ சினிமாவில் நடிகை சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஸ்பார்க் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்துட்டு சினி ஃபீல்டில் சான்ஸ் கேட்டு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஃபைனலி அவர் வந்துட்டு கிடைச்சிருக்கு, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. ரெண்டாவது நமக்கும் அப்படிதான், நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்பார்க் கிடைக்கும், நீ இதை பண்ணு அப்படின்ட்டு அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ போயிடலாம். எனக்கெல்லாம் இது வராது, எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நம்மளே நம்மளை வந்துட்டு கொஞ்சம் லோவாக நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப டவுன் ஆகிடுவோம். நம்மளால வந்துட்டு தேட முடியாது, வாய்ப்புகளை தேட முடியாது. அடுத்து நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, விஜய் அவர்கள் ஆக்டர் மிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க, பொதுவாக குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு என்னை பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த குழந்தைங்க மனசுல எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒருத்தர் இடம் பிடிச்சிட்டாரு, குழந்தைங்களை வந்துட்டு கவர்ந்து இழுத்துட்டாரு அப்படின்ட்டு மிஸ்டர் சிவகார்த்திகேயன் சார் அவர்களை விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக கரெக்டாக 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த விஜய் படங்கள் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க மாதிரி குழந்தைங்களுக்கு பார்க்குற பிரிக்கிற மாதிரி காமெடிஸ்லாம் இருக்கும். ஸோ லைக் பண்ணுவாங்க 90s கிட்ஸ். நிறைய பேர் குழந்தைங்களாக இருக்கும்போது குழந்தைங்களை கவர்ந்துட்டாரு விஜய் அப்படின்றது ஒரு பாப்புலரான டைலாக்காக இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த குழந்தைங்க மனசை எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்போ, ஒரு ரோலிங் இருக்க ஒரு லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்கமிங் ஆக்டர் வந்துட்டு அந்த மாதிரி பேசுறப்போ உண்மையாகவே அந்த அப்கமிங் ஆக்டர் எந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருந்திருப்பாரு இது நமக்கு தெரிய வருது இல்லைங்களா. ஸோ இது வந்து என்னன்னா அவர் ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த லவ், அந்த டெடிகேஷன், அந்த ஆசை, இது மூணுமே அவரை ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அது மட்டும் தான் எனக்கு தெரிய வருது. ஸோ நானுமே அதான் நினைக்கிறேன், நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் ஆசை இருக்கணும், ஆசைப்பட்டு செய்யணும். ஆசைப்பட்டு செய்யும் பொழுது அந்த வேலை நமக்கு சலிக்காது, அதில் மேலே மேலே முன்னேறணும் அப்படின்னு தோணும். அது இரண்டாவது என்னன்னா, எந்த அளவுக்கு நம்மளால பெஸ்ட்டு கொடுக்க முடியும், ஓகேங்களா, அந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும். எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்வோம். ஆனால் சில சமயங்கள் நமக்கு ஏன் சலிப்பு வருது, வேற ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது நம்மளால ஏன் நம்மளோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, யாராச்சும் எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஏன் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம், நம்ம வேலையை ஏன் விட்டுடுறோம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்குள்ள இருக்கு. பட் அப்படி இல்லாம என்ன நடந்தாலும் ஐ லவ் மை ஜாப், ஐ லவ் மை ஒர்க், தொழில் பக்தி, தொழில் தான் முதல் தெய்வம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம எங்கேயோ போக சான்ஸ் இருக்கு. ஸோ இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நாம் முன்னேறுவோம், நமக்கும் ஒரு ரீச் கிடைக்கும், நமக்கும் ஒரு ஹையான ஒரு பொசிஷன் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.